பல்வேறு பணிகளுக்கிடையே புரட்சித் தலைவரின் நிகழ்ச்சி என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுவிட்டு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய அண்ணன் செய்தியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அனைவரின் சார்பாக நவீன் பைனாட் சார்பாகவும் சிவராஜ் இசைக்குழுவின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் நவீன் பைனாட்ஸின் காவலர் அண்ணன் லியாகத் அலி கான் அவர்களை மேடைக்கு வருமாறு அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திரு ரமேஷ் அவர்களையும் ட்ரிபிள் ரமேஷ் அவர்களையும் கேவி கணேசன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற சிராஜுதீன் அவர்களையும் திரு முருகேசன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சொல்லிக்கிட்டே இருந்து ரொம்ப நன்றி. இப்பொழுது புரட்சித் தலைவரால் அடையாளம் காணப்பட்ட அபிநய சரஸ்வதி சரோஜாதி அவர்களுடைய திருவுருவப் படத்தினை மரியாதைக்குரிய செய்தியார் அவர்கள் திறந்து வைக்கிறார். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருவாளர் பக்தவச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புள்ளது. சொல்றது கரெக்ட். ஆமாம், ஒருத்தர் எங்கள் அன்பிற்குரிய திரைப்பட இசையமைப்பாளர் அண்ணன் டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இசைக்குழுவின் சார்பாக செய்தியார் அவர்களுக்கு சாலை அணிக்கப்படும். இல்லை நீங்கள் தான் திரைப்பட இசையமைப்பாளர் பின்னணி பாடகி ஜீவா வர்ஷினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பட்டு தலைவர்களுடைய அபிமானிகள் அவரால் உருவாக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். மறைந்த திரைப்பட நடிகை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தார் என்றால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வகையில் பொருத்தமான வகையில் வாழ்ந்து அந்த திரைப்பட காவியத்தை காவியமாக்கியவர். சரோஜாதேவி என்றால் அபிநய சரஸ்வதி என்றால் அதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு நடிகை. அதுவும் புரட்சித் தலைவரோடு இணைந்து நடித்த நடிகைகளில் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் சரி, இருவருக்கும் போட்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த பொருத்தமான சரோஜாதேவி அவர்கள் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் வயது முதிர்ந்தாலும்
வாலிபமறையாத ஒரு இயற்கை அழகோடு பேரழகோடு அவர் நம்மை விட்டு பிரிந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆகவே அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற வகையில் இங்கே திரையுலக ஆத்மாக்கள், நம்முடைய இயக்குனர், இசையமைப்பாளர் இருவருமே புரட்சி தலைவரின் தீவிர பக்தர்கள். பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் எல்லாம், நீதி அரசர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்றால் அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். அந்த பேச்சு கன்னடத்து பைங்கிலியாக இருந்தாலும் அவர் அந்த கொஞ்சி கொஞ்சி பேசிய தமிழை கேட்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒரு திரைப்படத்திற்காக பார்த்து ரசிக்கிற கூட்டம், அதற்கு அடுத்தபடியாக இணையாக இவருடைய பேச்சுக்காக ரசிக்கிற கூட்டமும் இருந்தது. ஏன்னா உண்மையை சொல்லணும், அப்படி தான் நாங்கள் என்னுடைய உணர்வை சொல்கிறோம், மற்றவங்க உணர்வு எப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கையான நடிகை, உடல் வாகு, பெண்ணிற்கு இலக்கணமாக இருக்கின்ற உடல் வாகினை பெற்றவர். பேச்சு, அவருடைய நடை, உடை, பாவனை, அந்த நாட்டியத்திற்கென்று உடை வடிவமைக்கப்பட்டால் அதற்கு மிக மிக பொருத்தமானவர். இப்படி எல்லா வகைகளிலும் புரட்சி தலைவர் கதாபாத்திரமாக வாழ்ந்தார் என்றால் அந்த கதாபாத்திரத்திற்கு இணையாக அந்த திரைப்படத்தில் வாழ்ந்து நடித்து காவியமாகிய சரோஜாதேவி அவர்களுக்கு இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடத்துகின்ற நம்முடைய நவீன் அவரை நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் புரட்சி தலைவரின் பெரும் புகழை அன்றிலிருந்து இன்று வரை பரப்பி வருகின்ற பக்தர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து எல்லோரையும் இணைத்து இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறார் என்றால் பிரதிபலன் பாராமல் இந்த காரியத்தை செய்கிறார். தன்னுடைய ஆத்மார்த்தமான புரட்சி தலைவரோடு இணைந்து நடித்த அபிநய சரஸ்வதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவரின் மீது இருக்கின்ற பக்தி. ஆகவே அவர்களை நான் இந்த தருணத்தில் பாராட்டி மகிழ்ந்து அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இசைக்குழுவில் பாடிய பாட்டுக்களானாலும் சரி, பாடகர்களானாலும் சரி, நம்முடைய இந்த இசைக்குழுவை சார்ந்த அனைத்து பிரிவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக தங்களுடைய பணிகளை, கடமைகளை செய்தார்கள். பார்த்தேன், அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஆகவே மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து, அபிநய சரஸ்வதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி கடைசி மனிதன் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் நிலைத்து நிற்பாரோ அப்படி அதேபோல் அந்த பெருமை சிறப்பை அபிநய சரஸ்வதியும் பெறுவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே அவர்களை நான் இந்த தருணத்தில் முழுக்க எல்லோருடைய சார்பிலும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் அந்த பழைய பாடல்களை எல்லாம் பாடுகின்ற பொழுது மிக மிக அற்புதமாக இருந்தது. ஆகவே அதுதான், அந்த திரை பாடல்கள் தான்
இந்த அஞ்சலியின் உச்சம். ஆகவே அவர்களுக்கு நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ஒரு 2 நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். வருகை தந்து சிறப்பித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் இசை நிகழ்ச்சி. நீங்கள் சொன்னீங்கல்ல சரோஜாவை சொன்ன உடனே முதல் சிரிச்சு வருது. நீ கவனிக்கல. இனிசை வாசிக்கின்றவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் அண்ணன் குருஜி அவர்களுக்கும் திரு சரவண ராஜகோபால் அவர்களை மேடை கேட்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் எல்லாம் வள்ளலோடு வாழ்ந்தவர்கள் இல்லை, ஆனால் தினமும் வள்ளலை வணங்குகிறோம் சைதியார் வடிவில். இன்று ஏட்டுக்கும் பாட்டுக்கும் தமிழை தந்த நாட்டுக்கும் சுதந்திர தினம். ஆனால் அண்ணனுக்கோ இன்றுதான் கைதி. காரணம், காலை 7 மணியிலிருந்து நம்பினால் நம்புங்கள், இதுவரை அவர் ஓய்வு இல்லாமல் பல நிகழ்ச்சிகளில் அன்பு கைதியாக அடைபட்டு கொண்டு இங்கு வந்திருக்கிறார். இன்னும் எத்தனை அன்பு சிறைச்சாலைகள் இவருக்காக காத்திருக்கிறதோ. அவரது மாண்புக்கும் புரட்சி தலைவர் காலத்தில் வாழ்ந்த நமது பிரதிநிதி என்ற ஒரு பெருமிதத்திலும் அவருக்கு நாம் நன்றி கூர்ந்த கரவொலியை பலமாக எழுப்புவோம். நன்றி. மதிப்பிற்குரிய குறிஞ்சி வெங்கட்ராம தேவர் அவர்களுக்கு இந்த மலர் மாலை பொன்னாடையாக அளிக்கிறது. அண்ணன் சரவணராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறது. அறமில்லாத கோணம் எனது அன்புக்குரிய இளவர் அரக்கோணம் சிவராஜ் அவர்களுக்கு அவரது இசை பயிற்சியும் எம்ஜிஆர் மீது உள்ள அளவற்ற ஈடுபாட்டையும் இன்று போல் மென்மேலும் அனுதினமும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.